ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஒரு செகண்ட் அப்படியே படபடன்னு ஆயிடுச்சு. நம்ம காவேரி வந்து பைக்லேருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழும்போது, பைக்கில் இருந்து அவங்க அந்த தவறி விழும்போது அவங்க பயந்தாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரையும் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலேயே படப்படன்னு வச்சுக்கணும்னு நினச்சி டீம் வந்து நினச்சி இந்த சீனை எடுத்தாங்க போல். எனிவேஸ் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பைக்கில் இருந்து ஸ்கிட் ஆகிற மாதிரிலாம் ஸ்க்ரீன் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி அபார்ட் ஆகிடுமோ ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி நிறைய பயம் இருந்துகிட்ருக்கு. ஸோ யாரும் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக காவேரிக்கு வந்து அபார்ட் ஆகிற மாதிரி சீன் வைக்க மாட்டாங்க அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக வந்து நம்பிட்டுருக்கேன். ஸோ எனிவேஸ் நாம் அப்கமிங் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக காவேரிக்கு பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட்டு இருக்குமோ அப்படின்ற பயத்தில் ஹாஸ்பிட்டலுமே போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து நிறையவே சொல்கிறாங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் அது வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி, நீங்கள் ரிப்போர்ட்டும் வாங்காமல் போயிட்டீங்கல்ல, ஏன் டேப்லெட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கள் சிஸ்டரோடைய அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இவங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவங்களா டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கங்கா வந்து டேப்லெட்ஸ்லாம் போடுறத பார்த்துட்டு தான் இவங்க போயிட்டு வாங்குவாங்க. அது வாங்கிட்டு வரும்போது தான் நம்ம விஜயை வந்து மீட் பண்ணி சில அழகான சீன்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு வச்சிருந்தாங்க இல்லையா. அதை மட்டும் டாக்டர் திட்டி உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரியான டேப்லெட் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டான டேப்லெட்ஸை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமுமே அங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லன்றது டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ வரைக்கும் சொல்லாமல் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போதும் ஆமாம் சொல்லிட்டாங்க. இன்னும் கரெக்டாக 3 நாளில் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்டோட வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ காவேரியுமே அதான் மனசுக்குள்ளே சொன்னாங்க, நானும் எப்போ அவர்கிட்ட சொல்லணுன்ற இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை சொல்வேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இன்னும் 3 நாளில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கு. அதுக்குள்ளே வெனிலா சாப்டர் முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். நம்ம எல்லாமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூகம்பம் கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பூகம்பத்துக்கான ப்ரோமோ நேற்றுக்கே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் காவேரி இதே காஸ்டியூமில் பசுபதி கூட இருக்க பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா. அது ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மீட், எல்லாம் ஒரே லொக்கேஷனில் மேபி பார்த்துருக்கும் போது எடுத்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிகம் நம்மளை குழப்பத்திலேயே தான் வச்சுருந்தாங்க, என்ன நடக்குமோன்னு இவங்க யோசிக்கிட்டோம். பட் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. அண்ட் இன்னொரு சைடு நம்ம கியூட்டி பை விஜய் கரெக்டாக ஐயப்பனுக்கு கால் பண்ணி அந்த எக்ஸிபிஷன் பற்றி பேசி கண்டிப்பாக அவங்க ஸ்டால் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அங்கே தலையிட்டாலே கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஸ்டால் கிடச்சிடும். அழகாக வந்து காவேரிக்காக சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருக்கார். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அங்கே போயிருந்தாலும் அங்கேருந்து நம்ம காவேரிக்கு ஒரு சப்போர்ட். ஸோ கன்ஃபார்மாக காவேரிக்கு அப்கமிங்கில் அந்த இடத்துல ஸ்டால் கிடைக்க போகுதுன்றது இன்றைக்கி எபிசோடில் தெரிய வந்துருச்சு. இன்னொரு சைடு ஆஸ் யூஸ்வல் குமரனுடைய அந்த ஸ்கேர் லவ் எல்லாமே வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் ஹாப்பியாக தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அத்தை கேரக்டர் பார்த்தீங்கன்னா கூட அதே விஷயத்த ஒன்ஸ் அகைன் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எங்க காவேரியோ யமுனாவோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி சொல்லிட்டு இவளை பெரியம்மான்னு கூப்பிட வச்சிருவாங்களோ அவங்க குழந்தைய அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு நல்ல வேலை காவேரி அது கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன டைலாக் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்துச்சு. அப்பான்னு இருக்கிறது தெரியாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி. ஈவன் அவளோட லைஃப் அவள் தான் பார்த்துக்கணும், போயிட்டு வாழ்ந்தா தாலி கட்ட தெரிஞ்சவளுக்கு இப்போ போயிட்டு வாழ தெரியாதா அப்படின்லாம் கேட்கும்போது கூட சாரதா அம்மா ஆஸ் யூஸ்வல் பேசினதே தான் பேசினாங்க. அவங்க சைடில் மட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே காட்ட மாட்டாங்க. போகிறதுனா போட்டோம் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே காஸ்டியூமில் தான் டிவியில் வந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது. பார்ப்போம். மேபி நாளைக்கு எண்ட் ஆஃப் த எபிசோட், அதர்வைஸ் நாளை மறுநாள் அந்த எபிசோட் வந்து நமக்கு டெலிகாஸ்ட் ஆகிடும். அதாவது ப்ரொமோவில் போட்டால் அந்த முக்கியமான ஒரு பயங்கரமான சீன் வந்து காத்துட்ருக்கு. எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது வரும் போல். ஸோ இன்னொரு சைடு வந்து அவங்களுக்கு கால்மே வந்துடுச்சு, ஸ்டாலில் வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ போனதும் எப்படியோ ஒரு ஹாப்பியான நியூஸ் அவங்களுக்கு அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபைனலி பசுபதி அண்ட் ராகினியோடைய காம்பினேஷன். ராகினி வந்து என்னதான் வெண்ணிலா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த புதுசாக ஒரு மாமா வராருல, அவர் வந்து கூட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஈவன் பசுபதி செம்ம வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. ஸோ ஏதாவது ஆதாயம் இருந்தால் தானே கூட்டு போவாங்க, அதுவும் வயசு பொண்ணு எப்படி கூட்டு போவாங்க, அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களை வச்சு அவங்களுக்கு பார்த்துக்க இப்போலாம் முடிய மாட்டேங்குது. இதில் இந்த பொண்ணு திரும்ப எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் பேமெண்ட்டும் கொடுத்தே அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது தான் பசுபதி அங்கே யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எபிசோடோட அந்த ப்ரிவியூ பார்க்கும்போது இன்னும் அந்த மாமா வந்து ஏன் இந்த மாதிரி சடனாக சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராகவே புரியுது. ஏன்னா இப்போதான் குணமாக இருக்கா, விஜய்க்காக தான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இருந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தையை நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மறுபடியும் மன உளைச்சலுக்கு போயிட்டு இவ்வளோ நாளாக இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உசுப்பேத்தி விட்றாரு. ஸோ அங்கே வந்து மாமா கேரக்டர் உண்மையாகவே நல்ல கேரக்டர் தான். விஜய் கிட்ட பேசும்போது கூட நல்லவராக தானே பேசினாரு. ஸோ அப்பயே வந்து நம்ம எல்லாருக்கும் இருந்த ஒரு குழப்பம், இவ்வளோ நல்லவராக இருக்கவர் சடனாக எப்படி வெண்ணிலாவுக்காக இப்படி மாறுறாருன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க அக்கா பொண்ணு வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தில் எந்த ஒரு
இஷ்யூஸும் மறுபடியும் ஆகிடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி இருந்தாங்க, மறுபடியும் அப்படி ஆகிடக்கூடாது. ஸோ அவங்க மனசில் விஜய் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் போல், அது இம்மிடியேட்டாக வந்து அன்றைக்கே ப்ரெஸ் மீட் போல். அந்த இடத்துல தான் பசுபதி அந்த கான்ட்ராக்ட் மேட்டரையும் சொல்லிட்டாரா அந்த மாமாவுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோடில் நமக்கு அதை பற்றின கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.